புத்தாண்டையொட்டி கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கத்தில் உள்ள அழகுமுத்து ஐயனார் கோவிலில் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அதனை சிலைகளாக வடிவமைத்து வைத்து வழிபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த அழகுமுத்து ஐயனார் கோவிலுடைய சிறப்புகள் என்ன? பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? ஏற்பாடுகள் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஐயனார் என்றாலே ஒரு காவல் தெய்வமாக பார்க்கப்படும். குறிப்பாக ஒவ்வொரு கிராமத்திற்கு முன்பாக அந்த ஐயனார் சிலை வைக்கப்படும். அப்படிப்பட்ட ஐயனார் இந்த தென்னம்பாக்கம் கிராமத்தில் அழகுமுத்து ஐயனார் என்று வழிபடுகிறார்கள். இந்த அழகுமுத்து என்பதே அவர் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது. ஐயனாரை பொறுத்தவரைக்கும் மற்ற கோயில்களில் திருமண கோலம் இருக்காது, ஆனால் இந்த கோயிலில் திருமண கோலமும் இருக்கும். இந்த அழகுமுத்து ஐயனார் கோயிலில் வந்து வேண்டிக் கொள்வர்கள் நிச்சயமாக அவர்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பல்வேறு விதமான சாட்சிகள் இருக்கிறது. ஒருவர் காவலராக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அவர் காவலரான பிறகு அந்த சிலையை வடிவமைத்து வைப்பார்கள். மருத்துவராக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் மருத்துவர் ஆன பிறகு அந்த மருத்துவர் சிலையை வைப்பார்கள். அதேபோல் என்னவாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த சிலைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு இங்கு பார்க்கும் இந்த காட்சி தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிலைகள் வைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த அழகுமுத்து ஐயனார் கோயில்தான் மக்கள் கூட்டம் தற்போது அலைமோதுகிறது. கூட்டமாக மக்கள் வந்து தற்போது இந்த புத்தாண்டில் வந்து அழகுமுத்து ஐயனாரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு வேண்டுதல் நிறைவேறும் காரணமாக இந்த சிலைகள் எல்லாம் இங்கு வைக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், அழகுமுத்து ஐயனாரை வந்து பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இங்கே கூடியிருக்கிறார்கள் என்று அந்த அளவுக்கு காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பக்தர்கள் கூடும் காரணத்தினால் பல்வேறு விதமான பாதுகாப்பு ஏற்பாடு கடலூர் காவல்துறை செய்திருந்தாலும் இந்த பக்தரிடம் நேரடியாக கேட்கலாம். அம்மா வணக்கம், உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கோயிலோட சிறப்பு என்ன? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இங்க பொம்மை செஞ்சு பண்ணனா அது நடக்கும்ன்றது ஐதீகம். ஸோ நாங்களும் ப்ரே பண்ணியிருக்கோம் வீடு கட்டணும் அப்படின்றது. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது? ஒவ்வொரு வருஷமும் வருவீங்களா? எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது? எவ்ரி இயர் வருவோம், எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த அளவுக்கு கூட்டம் வருவதற்கான காரணம் அழகுமுத்து ஐயனாரை வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மக்கள் கூட்டம் பக்தர்கள் கூட்டம் இங்கு அதிகமாகிறது. ஐயா வணக்கம், உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கோயிலோட சிறப்புகள் என்னங்க? எப்போதுமே ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அழகர் கோயில். எப்போதுமே மிக பழமை வாய்ந்த கோயில். எல்லாரும் சக்தி வாய்ந்த கோயில் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. இது வேண்டுதல் நிறைவேறும். நம்ம ஏதாவது குறி சொல்லணும், சீட்டு எழுதி கட்டினா கூட அது நல்லபடியாக மிக சிறப்பாக நடைபெறுது. அதனால எல்லாரும் கோயிலுக்கு அதிகப்படியாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. மிக சிறப்பான கோயில். குடும்பத்தில் யாராவது வேண்டிக்கிட்டு இருக்காங்களா? நீங்க ஏதாவது சிலை செஞ்சு வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி சிலை செஞ்சு வச்சிருக்கீங்க ஐயா? நான் எங்கள் பொண்ணுக்காக ஒரு பெண் குழந்தை வந்து சிலை செஞ்சு வச்சிருக்கிறேன். நல்லபடியாக உடல் நலம் இதாக இருந்தாங்க, நல்லபடியாக குணமாயிருக்கு. குறிப்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டால் கூட அதை கூட வேண்டிக் கொண்டு அவர்கள் உடல்நிலை சரியான பிறகு இந்த வேண்டுதலை நிறைவேற்றும் ஒரு பொருளாக இந்த பகுதியை வந்து இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அழகுமுத்து ஐயனார் கோயில் மிகப்பெரிய அளவில் சிறப்பான ஒரு விஷயத்தை இங்கே செய்யும் காரணத்தினால் மக்கள் கூட்டம் இந்த புத்தாண்டிலும் அலைமோதுகிறது. மக்களுடைய வருகை அங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆங்கில புத்தாண்டையொட்டி அழகுமுத்து ஐயனாரை தரிசிக்க மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி ஸ்ரீதர்.